கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 53 தேவதாசியும் வணிகனும். இப்போது ரிஷப முத்திரை போடப்பட்ட மகாதேவரின் தாசியான ரிஷபி என்கிற தேவமாதை களவாடிச் சென்றவனைப் பற்றிய கதையை சொல்லுகின்றேன், கேட்பீர்களாக. முன்பொரு சமயம் பிரம்மதேவனுக்கு சகல உலகங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு வரவேண்டும் என்கிற வினோதமான ஆசையொன்று திடீரென்று தோன்றியது. அதனால் அவர் வெண்மை நிறமான அன்னப்பறவை வாகனத்தின் மீது ஏறியமர்ந்து கொண்டு ஒவ்வொரு உலகமாகச் சென்று பார்வையிட்டு கொண்டே வந்தார். அப்போது அவர் சமயமினி என்னும் பட்டினத்தை அடைந்து அங்குள்ள மகா பயங்கரமான நரகங்களை பார்வையிட்டு கொண்டே வரும்போது அவற்றிற்கு நடுவேயுள்ள சில நகரங்களை பார்க்க மனம் ஒப்பாதவராக தம் வாகனமாகிய அன்னப்பறவையிடம், அன்னமே, இந்த நரகங்களில் அடைபட்டிருப்பவர்களெல்லாம் பெரும் பாபாத்மாக்கள். ஆகையால் எனக்கு அவர்களை பார்ப்பதில் சிறிதும் இஷ்டமில்லை. நீயும் இவற்றை தாண்டி அப்பால் செல்லாமல் வேறு புறமாகச் சென்றுவிடு என்று கூறினார். அதை கேட்டதும் அன்னபக்ஷி அவரை நோக்கி, பிரபுவே, இவையெல்லாம் தாங்கள் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்வதற்கு காரணமென்ன என்று கேட்டது. அன்னமே, இந்த நரகங்களில் உழன்று கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மாபெரும் சிவ துரோகிகள். ஆகையால்தான் இந்த பாபாத்மாக்கள் தங்கியிருக்கும் இந்த நரகங்களை நான் பார்க்க விரும்பவில்லை என்று பிரம்மா கூறினார். அதே சமயத்தில் அந்நரகங்களின் நடுவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னியோடு கூடிய வஜ்ர ஸ்தம்பத்தில் கட்டப்பட்டிருந்த மனிதனொருவன் மிக பயங்கரமான தொனியில் தீனமாக புலம்பிக் கதறும் சத்தம் அவ்விருவரும் காதுகளுக்கும் கேட்டது. உடனே அன்னபக்ஷி பிரம்மாவை நோக்கி, இவன் ஏன் இப்படி கத்துகிறான்? இவன் செய்துள்ள பாபம் என்ன என்று வினவியது. அதற்கு பிரம்மதேவன் கூறலானார். சௌராஷ்டிர தேசத்தில் சௌரபுரம் என்னும் அழகிய நகரமொன்று இருக்கிறது. அங்கே சீதந்தன் என்னும் வைஷ்யன் ஒருவன் வியாபாரத் தொழிலை செய்து வந்தான். அவன் தர்ம சிந்தனை வாய்ந்த பெரும் பணக்காரன். அவனுக்கு பத்ரகாளி அம்மனிடம் பெரிதும் ஈடுபாடு உண்டு. தினசரி அம்மனின் திருவடி தாமரைகளை பூஜித்து வருவதையே பெரிய பாக்கியமாக அவன் கொண்டிருந்தான். இரக்க சுபாவம் மிகுந்தவனான அவனை பிற நாட்டில் உள்ளவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள். கப்பல் வியாபாரியான அவன் ஒரு சமயம் கப்பலில் ஏறி கடல் கடந்து சென்று தீவாந்திரம் ஒன்றில் தன்னுடைய வியாபாரங்களை செவ்வனே நடத்தினான். பிறகு நீண்ட நாட்கள் யாத்திரை செய்து கொண்டே திரும்பி வரும்போது நடுக்கடலில் திடீரென்று புயல் காற்று வீசி கப்பல் கவிழும் நிலைக்கு வந்து விட்டது. அப்போது சீதந்தன் தன் மனதிற்குள் தன் இஷ்ட தெய்வமான பத்ரகாளியை பற்றி நினைத்து வணங்கினான். உடனே பத்ரகாளியும் அவனுடைய பக்தி பெருக்கை கண்டு அவன் மீது கருணை கொண்டு அவனுடைய சகாக்களோடும் சொத்துக்களோடும் அவனை நடுக்கடலிலிருந்து எந்தவித ஆபத்தும் இல்லாமல் அவனுடைய வீட்டிற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டாள். அந்த அற்புத சம்பவத்தை கண்ட அனைவரும் பெரிதும் வியந்து மகிழ்ந்தவர்களாக சிதந்தனை பூஜித்து வணங்கி வரலானார்கள். ஒரு நாள் சிதந்தனுடைய திருமணம் வெகு விமர்சையாக நடந்தேறியது. அந்த வைபவத்திற்கு அந்நாட்டிலுள்ள மக்கள் அனைவரும் திரண்டு வந்து அவன் வீட்டிலேயே ஆனந்தமாக சாப்பிட்டு மகிழ்ந்திருந்தார்கள். அப்போது நட்டுவனார்கள், விடர்கள்,
நாட்டிய மாதர்கள், நாட்டியக்காரர்கள், கட்டியக்காரர்கள் முதலானோர்களும் சௌரேஸ்வரர் சுவாமி ஆலயத்தைச் சேர்ந்த பெண்மணிகளும் ஆடவர்களும் நன்றாக வெகுமதிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள். இவ்வாறு சீதந்தன் தன் வீட்டிற்கு வருகை தந்திருந்த அனைவருக்கும் தகுந்த சன்மானங்களை அளித்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பி வரும்போது, சௌரேஸ்வர சுவாமி ஆலயத்தை சேர்ந்தவளும் விருஷப முத்திரை போடப்பட்டவளுமான ஓர் அழகான தாசியைக் கண்டு அவள் மீது அடங்கா காதல் கொண்டு விட்டான். சுபாவத்திலேயே காமப்பித்து மிகுந்தவனான அந்த வியாபாரி அந்த கோவில் தாசியை தன் வீட்டிலேயே இருத்தி கொண்டு அன்றிரவு பொழுதில் அவளோடு ஆசை தீர கூடி மகிழ்ந்தான். மறுநாள் காலையில் அவள் கோவிலுக்கு புறப்பட்டு செல்ல முயன்றபோது அவன் அவளை போக விடாமல் அவளுக்கு பதிலாக தன் வீட்டை கூட்டி பெருக்கும் வேலைக்காரி ஒருத்தியை கோவிலுக்கு அனுப்பி வைத்து விட்டான். கோவில் அதிகாரிகளோ விருஷப முத்திரை போடப்பட்ட அந்த பெண்மணிக்கு பதிலாக வேறு ஒருத்தி அங்கு வந்திருப்பதைக் கண்டு அந்த வியாபாரியின் வீட்டிற்கு விரைந்து வந்தார்கள். வியாபாரியே, சிவன் கோவிலில் உன் வேலைக்காரிக்கு என்ன வேலை இருக்கிறது? இவள் சிவாலயத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் தகுதி இல்லாதவள். ஆகையால் எங்கள் கோவிலைச் சேர்ந்த விருஷப முத்திரை போடப்பட்ட தாசியை எங்கள் வசமே ஒப்படைத்து விடுங்கள் என்று அவனிடம் கேட்டார்கள். ஆனால் வியாபாரியோ மனதிற்குள் திமிர் கொண்டவனாக அவளை அவர்களோடு அனுப்பி வைக்க மறுத்துவிட்டான். கோவில் அதிகாரிகளோ மீண்டும் அவனிடம், ஐயா வியாபாரியே, உன்னுடைய சொந்த மனைவியை நீ அந்நியர் கண்ணில் சிக்கவிடாமல் உன் அருகிலேயே எப்போதும் பத்திரமாக வைத்திருப்பாயோ, அதுபோல்தான் கோயிலுக்கு சொந்தமான இவளும் கோயிலுக்கென்றே தன்னை முழுக்க முழுக்க அர்ப்பணித்திருப்பவள். ஆகையால் அவளை நீ உன் வீட்டில் வைத்திருப்பது சற்றும் சரியானதல்ல என்று கூறி மன்றாடினார்கள். ஆனால் வியாபாரியோ எதற்கும் பணிந்து கொடுக்காமல் அந்த பெண்மணியை தன்னுடனேயே இருத்தி வைத்து கொண்டு விட்டான். கோவில் அதிகாரிகளோ மன வருத்தம் மிகுந்தவர்களாக இந்த விஷயத்தை பற்றி அந்நாட்டு அரசனிடம் கூறி முறையிட்டார்கள். அரசனும் உடனே தன்னுடைய மந்திரியை அழைத்து அவளை வியாபாரியிடமிருந்து விடுவித்து கோயில் அதிகாரியிடம் சேர்த்து விடும்படியாக கட்டளையிட்டான். அதற்கு மந்திரி, அரசே, அந்த வியாபாரியோ கொழுத்த பணக்காரன், அத்துடன் பத்திரகாளியின் சிறந்த பக்தி பாத்திரமானவன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு நம்மால் எவ்வாறு தண்டனையளிக்க முடியும்? விருஷபியை அவனிடமிருந்து எப்படி விடுவித்து கொண்டு வருவது என்று கூறினான். மந்திரியின் அத்தகைய வார்த்தைகளை கேட்டதும் அரசன் பெருங்கோபம் கொண்டவனாக, மந்திரியே, சிவத்ரோகம் செய்த பாதகனுக்கு காளி பக்தி ஏனடா? நான் சொன்ன வேலையை மறுபேச்சு பேசாமல் செய்து முடித்து விட்டு வா என்று கூறினான். ஆனால் மந்திரியோ அளவு கடந்த பயத்தினால் அந்த காரியத்தை செய்வதற்கு மறுத்துவிட்டான். அதனால் அரசன் தானே தன் படைகளோடு புறப்பட்டு சென்று அந்த வியாபாரியின் வீட்டு வாசலை அடைந்தான். அடே செட்டி, விருஷப முத்திரையிட்ட அந்த கோவில் தாசியை மரியாதையாக விட்டுவிடு என்று அரசன் முழங்கியவுடன் அதை கேட்ட வணிகன் ஆத்திரமடைந்து தன் இஷ்ட தெய்வமான பத்ரகாளியை உடனே தன் மனதில் எண்ணினான். காளி தேவியும் அவன் முன்னிலையில் பிரசன்னமாகி, வியாபாரியே, நீ சிவத்ரோகமான காரியத்தை செய்துவிட்டாய். ஆகையால் என் அருளை இனி நீ என்றுமே பெற முடியாது என்று கூறினாள். பிறகு அவள் அரசனை நோக்கி, அரசனே, மாபெரும் சிவத்ரோகியான இவனை நீ உன் இஷ்டம் போல தண்டித்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு மறைந்தாள். அதன்படியே அரசனும் அந்த வணிகனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து கொண்டு அவனையும் கொன்றுவிடும்படி தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டான். பிறகு தாசி விருஷபையை சிவன் கோயிலுக்கே திருப்பி அனுப்பிவிட்டான். அவளும் அங்கே வழக்கம்போல் சிவாலயத்தை கூட்டி மெழுகும் பணிகளில் ஈடுபட்டு விட்டாள்.
வியாபாரியின் மனைவிக்கும் அரசன் ரிஷப முத்திரை குத்தி அவளையும் ஆலய பணிகளை செய்து வரும்படியாக அனுப்பிவிட்டான். சிவத்ரோகமான காரியத்திற்கு உடந்தையாக இருந்த தன்னுடைய மந்திரியையும் அவன் கொன்றுவிட்டான். அன்னமே, அத்தகைய மாபெரும் சிவத்ரோகத்தை செய்துவிட்ட அந்த வைஷ்ய வியாபாரிதான் இப்போது இங்கு இந்த தீப்பற்றி எரியும் வஜ்ர ஸ்தம்பத்தோடு கட்டி பிணைக்கப்பட்டு அந்த வலி வேதனையின் கொடுமைகளை தாங்க மாட்டாமல் கதறி புலம்புகிறான். இதோ மற்றொரு இடத்திலிருந்து பயங்கரமான அலறல் தொனி வருகிறதே, அது மந்திரியின் குரல்தான். சிவத்ரோகத்திற்கு உடந்தையாக இருந்த காரணத்தினால் இவன் புகையில்லாமல் அனலை கக்கும் நெருப்பின் மத்தியில் கிடந்து வேதனைப்படும்படியாக ஆயிற்று. அன்னமே, இப்போது நம்முடைய உலகத்தை நோக்கிச் செல்வாயாக என்று அதற்கு கட்டளையிட்டு விரைவில் தம் உலகமான சத்தியலோகத்தை வந்தடைந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.